இன்று காலையில் தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டதாக அறிவித்திருக்கும் செய்தியானது யாருக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். குறிப்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் வாக்காளர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்வு தரும் விஷயமாகத்தான் இது கருதப்படுகிறது. எதிர்கட்சிகள் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நேற்று வரையிலும் என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவை இடம்பெற செய்ய வேண்டும் என்பதில் பல்வேறு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். ஆனால் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எடப்பாடி செய்த துரோகம் இப்பொழுது தேமுதிகவை திமுக பக்கம் கொண்டு வந்திருக்கிறது. இதே சமயம் இன்னொன்னும் சொல்ல வேண்டும், காங்கிரசுக்கு எதிர்கட்சிக்கு எப்படி புலியை கரைக்குதோ வயிற்றில், அதே போலதான் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த இணைப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் தமக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய சட்டமன்ற இடங்கள் கிடைக்குமா, சீட்டுகள் கிடைக்குமா, நாம் போட்டியிடறதுக்கு நமக்கு சென்ற வருடமும் ஒதுக்கப்பட்ட அதே இடங்கள் மீண்டும் ஒதுக்குவார்களா என்னெல்லாம் ஒரு சந்தேக கணைகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சந்தேகங்கள் வருவது இயற்கைதான். ஏனென்றால் காங்கிரசுக்கு இணையான பலம் கொண்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட்டணியில் வந்திருப்பதால் காங்கிரஸ் கட்சியின் முக்கியத்துவம் பறிபோகலாமோ என்று கூட அவர்கள் தலைவர்கள் நினைக்கலாம். ஆனால் இதை ஒரு வலுவான பிணைப்பாகவும் நமக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த கட்சிகள் எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே சமயத்தில் காங்கிரஸ் தனது வழக்கமான வேலைகளை, காங்கிரஸில் சில மாநில மாவட்ட தலைவர்கள் எல்லாம் பேசக்கூடிய வழக்கமான வேலைகளை, வழக்கமான பேச்சுகளை இங்கே பேசி அந்த கட்சியினுடைய அந்த அதாவது அகில இந்திய தலைமையின் முடிவிற்கு மாறாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர்கள். அவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டு இந்த கூட்டணியில் இணக்கமாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக காலம் முன்னோக்கி செல்வதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் மூப்பனார் தலைமையிலான ஒரு காங்கிரஸ் கட்சி இங்கே ஏற்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி உருவானதோ, திமுக எப்படி கூட்டணி சேர்ந்ததோ, அது போல இந்த காங்கிரஸில் இருந்து கூட இன்னொரு பிரிவுகள் ஏற்படலாம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மனதில்